இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல்ல நிறைய சேட்டை பண்ணிட்டு ஒழுங்கா படிக்காம இருக்கா. அவளோட ஸ்கூல் ஹெச்எம் ஒண்ணே இனிமேல் இந்த பொண்ணு இங்கெல்லாம் வச்சு பாத்துக்க முடியாது, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு டிசியை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒண்ணே அவ ஒழுங்கா வரணும்னா அவ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே ரொம்ப டிசிப்ளினான ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. இந்த பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு ஜாலியா எப்பயும் போற மாதிரி போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. யாரு கூடயும் பேசிக்கவே மாட்டாங்க. எல்லாரோட ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கு. எப்ப பாரு புக்கும் கையுமாவே உட்காந்துட்டு இருக்காங்க. இவனும் அங்க போனோடனே பாட்டு கேட்கலான்னு எஃப்எம்ல பாட்டு போட்டு விடுறா. அதை கேட்டுட்டு ஒரு பொண்ணு இங்கெல்லாம் பாட்டு பிளே பண்ணக்கூடாதுன்னு சவுண்டா கத்துறா. இந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா, இவங்க எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க, யாரு கூடயும் பேசக்கூடவா மாட்டாங்கன்னு பாத்துட்டே இருக்கா. அப்ப அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கா. இந்த பொண்ணு உடனே அவகிட்ட போய் இங்க இருக்க எல்லாருக்குமே என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு கேக்குறா. அந்த பொண்ணு உடனே அவளோட டீச்சர் பண்ற தில்லாலங்கடி வேலையை எல்லாத்தையும் காட்டுறா. அந்த டீச்சர் அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிசிப்ளினா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு முடி வெட்டுற மிஷின்குள்ள விட்டு எல்லாரோட முடியும் வெட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணோட முடியும் வெட்டுறாங்க. அந்த பொண்ணு முடி வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளோட நடவடிக்கை கூட மாறிடுது. அவளுக்கு அப்பதான் எல்லாமே புரியுது, இதனாலதான் எல்லாரும் இப்படி வித்தியாசமா இருக்காங்கன்னு. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு எஃப்எம்ல பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கா. அது அங்க இருந்து இன்னொரு பொண்ணு கேட்டுட்டு அவளுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி ஆகுது. ஒரு செகண்ட்ல அவளுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. அவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் நல்லபடியா மாத்தணும்னா இந்த பாட்டை எல்லாரையும் கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட டீச்சரை ஏமாத்தி அவங்க ரூம்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்த மைக்ல சவுண்டா பாட்டு வச்சு விடுறா. அதை கேட்டுட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பழைய நிலைமைக்கு மாறிடுறாங்க. அந்த பொண்ணுங்களும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தானா அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிடுறாங்க. உங்க ஸ்கூல்லயும் இதே மாதிரி ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.